வணக்கம். உங்களை நான் ஜஸ்மி ஃபுட்ஸுக்கு வரவேற்கிறேன். நம்ம வீட்டில் விசேஷம்னு சொன்னால் ஏதாவது சுபகாரியங்கள் எப்படின்னு சொன்னால் இலவாசிய ரெசிபி தான் கேசரி. இன்றைக்கு நாங்கள் அன்னாசி பழத்தில் கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு அன்னாசி பழத்தை எடுக்கிறேன். அதில் முன்பாதியம் பின்பாதியம் வெட்டி எடுங்கோ. அதுக்கு பிறகு அதன் தோலையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அன்னாசி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து அதை பிறகு உங்கள்கிட்ட கரெக்ட் ஸ்க்ரேப்பர் இருந்தால் கரெக்ட் ஸ்க்ரேப்பர் பாவிக்கலாம். என்னோட சொப்பர் இருக்குன்னு நான் சொப்பரை யூஸ் பண்ணி அதை இந்த களித்தன்மையாக அரைச்செடுக்க போகிறேன். நல்லா களித்தன்மையாக அன்னாசி பழத்தை இதை வேறொரு சட்டியில் எடுத்து வைக்கிறேன். வாங்க இப்போ அன்னாசி பழ கேசரி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நான் ஒரு மேசக்கரண்டி நெய் எடுத்து விட போகிறேன். அந்த நெய் நல்லா உருகின பிறகு 10 கிராம் முந்திரிகையும் 10 கிராம் கேஷ்யூ நட்டையும் வறுத்தெடுக்க போகிறேன். நெய் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ பாவிக்கலாம். ஆனால் நெய் தான் வாசனை கூடினது. இந்த முந்திரியையும் கஷுவும் மெல்லிய நிறமாக மாறின பிறகு அதை வேறொரு பாத்திரத்தில் இறக்கி வைக்க போகிறேன். கேஷ்யூவும் முந்திரியும் வறுத்த மிஞ்சின நெய்யில் நாங்கள் 1 கப் ரவையை போட்டு வறுத்தெடுப்போம். ரவை மெல்லிய நிறமாக மாறின பிறகு அதை வேறு சட்டியில் மாற்றி வைப்போம். முதல்லையே அரைச்சி வச்ச அன்னாசி பழத்தை நாங்கள் ஒரு சட்டியில் போட்டு சூடாக்குவோம். அதில் 1/2 கப் இருக்குது. இதற்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நாங்கள் அன்னாசி பழ கலவையை அவிய வைப்போம். இந்த தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்த பிறகு தான் நாங்கள் ரவை முதல்ல வறுத்து வச்ச ரவையை சேர்க்கணும். உங்களுக்கு ஃபுட் கலர் இருந்தால் மஞ்சள் கலர் ஃபுட் கலர் சேர்க்கலாம். நான் இங்கே குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ சேர்த்த பிறகு அதை நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா கொதிஞ்சு வரட்டி அந்த குங்குமப்பூன்ற கலர் அதில் சேரும். தண்ணி நல்லா கொதிஞ்ச பிறகு நாங்கள் முதல்ல வறுத்து வச்ச ரவையை இதில் சேர்ப்போம். ரவை கட்டிப்படாமல் நீங்கள் தொடர்ந்து கிண்டி கொண்டு இருக்கணும். கட்டி பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை அந்த அகப்பையால் மதிச்சு விடுங்க. தொடர்ந்து நீங்கள் கைவிடாமல் கிண்டி கொண்டிருங்க. அல்லாட்டி அது கட்டிப்பட்டு கொண்டிருக்கும். கட்டிப்பட்டால் நீங்கள் அகப்பையால் மாற்றி விடுங்க. கட்டிப்படாமல் இருக்கணும். அப்போ தான் கேசரி நல்லா வரும். எப்பயுமே 1 கப் அளவு ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி எடுக்கணும். ரவை தண்ணியை நல்லா உறிஞ்சி எடுத்து நல்லா திக்காக அதுக்கு பிறகு 1 கப் சீனி சேர்த்துக்கொள்வோம். சீனியையும் ரவையும் நல்லா கிளறி விடணும். கிளறி விளக்க சீனி உருகி ஒரு தனித்தன்மையாக வரும். தனித்தன்மையாக வர அது பிரச்சனை இல்லை. அது பிறகு இறுகி வரும். இந்த டைமில் கட்டியாக வரும். சில வழியில் இந்த கட்டியல் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அகப்பையால் மதிச்சு விடுங்க. இப்போ பாருங்கள் தனித்தன்மையாக வந்திருக்கு. அதில் கட்டியலையும் இருக்குது. நான் இந்த அகப்பையால் மதிச்சு விடுறேன். அகப்பையால் மசிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அது கொஞ்ச நேரத்தில் கட்டி இல்லாமல் போய் அது விழுணும். இந்த டைமில் நான் ஒரு தேக்கரண்டி
பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து வேறு வெனிலா எசன்ஸ் எதுவுமே இருந்தால் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் பைனாப்பிள் இதன்றபடியாக பைனாப்பிள் எசன்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். அதே ஒரு மிக்ஸ் நல்லா கிளறி விடுங்க. அதே பிறகு வந்து நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரிய கஷு அதையும் இதோட சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து அதை நல்லா கிளறி விடுவோம். அன்னாசி கேசரி ரெடி ஆகிட்டு அதை வந்து வேறொரு ட்ரேயில் மாற்றிக்கொள்வோம். இதை வந்து அகப்பையால் வந்து எல்லா பக்கமும் ஒரே அளவாக சமப்படுத்துவோம். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரே சமமாக ஒரே வடிவாக இருக்குது. கேசரியை ஆற விட்டு ஒரு மணித்தி எடுத்த பிறகு ஒரு ரேயிலேருந்து இன்னொரு ரேய்க்கு மாற்றி அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்கலாம். நீங்கள் என்னுடைய சேனலில் முதன்முதலாக பார்க்குறீங்க என்று சொன்னால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். இதே மாதிரி என்னுடைய சேனலில் கணக்க ரெசிப்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அதை எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்மளோட சுவையான அன்னாசி கேசரி உங்களோட வீட்டில் செய்து பார்த்துட்டு அதை எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.